Assalamu alaikum. I'm Rifka from Rifi's Log. Hope all are doing good. Today I'm going to share about floxinoxone helifilification. For example, உங்க குழந்தைங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆக்ஷனையோ ஒரு ஹேபிட்டையோ திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வர்த்லெஸ். இதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸையே கவனிக்கல அப்படின்னா இட்ஸ் டோட்டலி வர்த்லெஸ் இல்லையா? ஸோ இந்த வர்த்லெஸ் அப்படிங்கிற மீனிங்கை தான் நம்ம வந்து நிறைய டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். லைக் வேல்யூலெஸ், லோ கிரேட், யூஸ்லெஸ், குட் ஃபார் நத்திங் அப்படின்னு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமே இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் என்னோட ஸ்டைலில் ஃப்ளாக்சினோசனி ஹெலிஃபிலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஃப்ளாக்சினோசனி ஹெலிஃபிலிஃபிகேஷனா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க கிட்டேயோ ஃப்ளாக்சினோசனி ஹெலிஃபிலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.